வெல்கம் டு ஹாட் காஃபி. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி சரி பாட்டு வந்திருக்கு, அதை நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். நான் ஏன் இப்போ இயர்பட்ஸ் வச்சு கேட்குறேன்னா, இன்னும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதை போட்டு கேட்குறேன். கேட்கலாம் இன்னைக்கு சொல்ல முடியாது, இயர்பட்ஸ் போட்டு கேட்குறனாலையும் இன்னும் கொஞ்சம் இமோஷனல் ஆகலாம், சொல்ல முடியாது, பார்க்கலாம். ஸோ கேட்கலாம். ஐசா அங்க கொஞ்சம் பாரு, அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா, ஸ்லோமோ தெரிக்குதுடா, அன்பான பிச்செல்லாம் கேளு, நம்பிக்கையா சேரு இருக்குதுடா, காலம் பிறக்குதுடா, தனக்குன்னு வாழாத நீ தரத்துல தாழாத, ஒரு கது மாறானே திருத்திட போறானே, கலு கலுமா தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அங்கனா மனபங்கனா வெறித்தனமா வைபாபலாமா எங்கனவி கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா பக்கல பிட்டாய் பக்கல பிட்டாய் பக்கல பிட்டாய் பிட்டாரே 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 Are you ready? Very கட்டும் சரவெட்டி வர கட்டும் நம்ம கொட்டி வர தடைகளுக்கெல்லாம் தொடை நடுங்கிட ஸ்டடி ஸ்மைல் படி நீ பொறி இருபிடி நீ பகு புதுபடி பல தலைமுறை தளபதி பேர சொல்ல தளபதி கித பாட்டே மன போல யாரு காட்டே தளபதி கித பாட்டே எங்க போல யாரு காட்டே ஒரு மாபெரும் நாடு அதன் வேர்களில் நம்ம வேர்வ பாரு மரம் மேல் ஒரு கூடு அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு ஆவோ டுகெதர் பையா பையா ஜாதி பேதம் லோலே தையா நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டில்லவோ செய்யா ஒரு தன்னு வாரானே திருத்திட போறானே தங்கமே தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அங்கனா மனகங்கனா வெறித்தனமா வைபாபலாமா எங்கனவி கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா தளபதி கிட்ட பாட்டே மன போல யாரு காட்டே தளபதி கிட்ட பாட்டே எங்க போல யாருன்னா காட்டுறாடே எங்க அண்ணன் தளபதி கிட்ட பாட்டே அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ் ஓகேடா போடே உண்மையிலே சொல்லணும்னா அந்த பாட்டை நான் முன்னைக்கே வந்து கேட்டுட்டேன், நான் அந்த வீடியோக்கு முன்னாடி கேட்டுட்டேன். அந்த டைமில் நான் வந்து ஷாப்பிங் மால்லையா இல்லை அப்போ தான் காரில் ட்ராவலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் வீட்டில் சொன்னாங்க, சரி இந்த மாதிரி பாட்டு வந்திருக்கு தட்டு கேட்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டோம். அப்போ கேட்கும்போது உண்மையிலே சொல்கிறேன், இங்கே நான் அவ்வளோ கண்ணன் தண்ணி வரல, ஆனால் வந்து லைக் இங்கே விட நான் உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது அவ்வளோ ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஹார்ட் பிரேக்கிங்காக கண்ணன் தண்ணி வந்தது. இன்னும் ஒரு படம்னால இன்னும் ஒரு பாட்டு தான், இவ்வளோ ரெஃபரன்ஸ் பார்த்துருக்காங்க, இவ்வளோ படம் தளபதி நடிச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தோன்னே இல்லை இமோஷ்னலாகவும் இருக்குது. நான் அழுதும் பேசணும்னு ஆசைப்பட்றேன். Several days later. இன்னொன்று என்ன பேசணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு வந்து கொஞ்சம் இது ஆக்சுவலி வர்ற டைம்ல எதுவுமே இந்த ஒரு பிரச்சனை எதுவுமே வரல. லைக் எப்படின்னா அது ஒரு ரீமேக்காக இருக்க போதோ இல்லை புகவந்தி கேசரியா இருக்க போது அப்படி இப்படின்னு நிறையா
விஷயம் மட்டும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தது. அதாவது அந்த படம் அந்த பாட்டு வரதுக்கு முன்னாடி, அப்புறம் அந்த போஸ்டர் வந்ததுக்கப்புறம் கூட லைக் நிறைய அந்த ரூமர்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் பாட்டு வந்ததுக்கப்புறம் நான் பயங்கரமான ரூமர்ஸ் வந்துச்சு. அப்புறம் மமிதா பைஜ் வந்து ஸ்ரீலீலா அவங்களுக்கு பதிலா நடிக்கிறாங்க ரீமேக்கா. என்ன கேட்டீங்கன்னா வந்து பகவந்த் கேசரி ரீமேக்கா இருந்தா கூட எனக்கு பிரச்சனையே இல்ல. ஏன்னா வந்து அந்த பகவந்த் கேசரி அந்த படத்துல வந்து இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருக்கு. ஆனா என்னன்னா, அந்த படத்துல இருக்கிற ஸ்டண்ட்ஸ் தான். அந்த பஸ் அந்த அந்த லாரில இருந்து வர்றதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயமா இருக்கும். ஏலா ஏலா மலம் ஏலா. ஆனா அது மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு, அப்புறம் இந்த படத்துக்கு ஏத்த ஜனநாயகன் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கலான ஒரு பேர் இருக்குல்ல. ஜனநாயகன். பொலிட்டிக்கலுக்கு ஏத்த பேரா இருக்கிறதுனால, நீங்க அந்த ஒரு சில இத மட்டும் மாத்தியிருந்தா, அதாவது பொலிட்டிக்கலுக்கு ஏத்த ஒரு மாற்றம் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட்ல நல்லாருக்கும். நீங்க ரீமேக் எடுத்தா கூட பிரச்சனையே இல்ல. ஏன்னா வந்து கடைசி படம். அதுக்கு நான் பார்க்கவும் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். இந்த ரீமேக்கா இருந்தா சுத்தமா பார்க்க போமாட்டேன். இந்த மாதிரிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா கடைசி படம் நான் செலிப்ரேட் பண்ணாம, நான் எங்க அண்ணனுக்கு நான் செலிப்ரேட் பண்ணாம யார் செலிப்ரேட் பண்ண போறா? அப்படின்றது எல்லா தரப்பும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். படம் வந்து அப்படியே வந்து இந்த பாலகிருஷ்ணன் நடிச்ச அப்படியே எடுத்து அப்படியே போடாம, கொஞ்சம் நீங்க சேஞ்சஸ் பண்ணி, நம்ம தளபதியோட ஸ்டைல் கொஞ்சம் நம்ம தளபதியோட ஒரு மாஸ், அவரோட எலிமெண்ட்ஸ், அவரோட எமோஷனல் சைடு எல்லாத்தையும் அழகா நீங்க ஒரு மசாலா கிண்டி, ஒரு பிரியாணியா குடுத்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். நான் அவ்வளோதான் சொல்லணும்னு நெனச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டி ஆல்ல போட்டுருங்க. அப்போ வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் 230 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அதே மாதிரி நெறைய ஆதரவு குடுத்துட்டே இருங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோ பெஸ்ட்டை குடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டை குடுப்போம். ஓகேயா? அண்ட் சைனிங் ஆஃப். ஐ அம் விஷாந்த். பாய்.